உதயநிதி அவர்களுக்கும் அந்த ஆகாஷ் பாஸ்கரனா இருக்கட்டும், அந்த ரத்தீஷா இருக்கட்டும், இன்னொரு ஜூஜுன்னு ஒரு பேர் வந்தது, அவர்லாம் வந்து அது வார்ச் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறார். நீ வந்து நம்ம எவிடன்ஸ்லாம் தேட வேண்டாம், அவரே எவிடன்ஸ் வச்சுக்கிறார், நீங்கள் எடுத்துக்கிட்ட எவிடன்ஸ் இவ்வளோ இருக்குங்கிறத ஓப்பனாகவே கொடுக்குறாரு. 3 பேருமே இன்றைக்கி இந்த என்ன சொல்கிறாங்க, அவங்கள ரீச் பண்ண முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் நீங்கள் ஓடி ஒழியணும்? நீங்கள் ஈடிக்கு பயம் இல்லைன்னா உங்களை சார்ந்தவர்கள் ஏன் ஓடி ஒழியணும்? உங்கள் கூடவே நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடவே வந்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவரை பார்க்க போகும்போது கூட இந்த கூட்டம்லாம் கூட்டிகிட்டே போயிருக்கிறாங்க. ஆமாம், இது வந்து ஓப்பனாக வீடியோவில் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தைரியமாக, ஏன்னா அவங்க நெருக்கமானவர்கள். ஏன்னா எதுக்காக நம்ம அவங்கள சொல்கிறோன்னா, அவங்க தான் வந்து உங்களோட நெருக்கமானவர்கள். இப்போ நீங்கள் சொன்னால் என்ன வேணால் செய்யக்கூடியவங்க, ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுங்கிற மாதிரி நெருக்கமானவர்கள். அவங்க கூடவே சுற்றுறீங்க. இப்போ அவங்கள நீங்கள் சொல்லுங்கள், அப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அப்படின்னா விசாரணைக்கு நாங்கள் தயாராக தான் வாங்க, அப்புறம் வரமாட்டேன், ஏன் ஓடி ஒழிகிறீங்க? விசாரணைக்கு தயார்னு சொல்கிறீங்களா? இப்போ வாங்க, உங்கள் வீட்டை சீல் வச்சுருக்காங்க, எதுக்கு சீல் வச்சுருக்காங்க? அதில் ஒருத்தரோட வீட்டை சீல் வச்சுருக்காங்க. ஆமாம், எதுக்கு சீல் வச்சுருக்காங்க? நாங்கள் உங்கள் வீட்டுக்கு என்கொயரிக்கு வர ஒரு நோட்டீஸ் கொடுக்க வரோம்னா, நீங்கள் அவைலபிளாக இருந்தால் கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த டேட் சொல்கிறாங்களா, நீங்கள் அப்பியராக போகிறீங்க. நீங்கள் அங்கே சீல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அவைலபிள் கிடையாது. நீங்கள் என்றைக்கு வந்தாலும் பிடிப்பாங்க.